வேளையில் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனருக்குன்னு நான் சொல்லலை, அவங்க இயக்குனருக்கு நான் ஒரு இயக்குனருக்காக வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லலை. ஒரு குழுவுக்கு, ஒரு இயக்குனர், ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு படத்தொகுப்பாளர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு நடிகர், ஒரு நடிகை, இன்னும் அதில் நடிச்சிருக்கக்கூடிய, அதில் பங்கேற்று இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு குழுவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கறதா நானும் என்னுடைய பார்ட்னர் திருமதி ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்களும் சொல்லியிருக்கோம். நிச்சயமா அந்த வாய்ப்பை கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நாங்க மட்டும் கொடுக்கறது இல்லை, எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் தயாரிக்கிற படங்கள்லையும் நாங்க அதை அந்த நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைய இயக்குனர்கள் நடந்தபோது நம்ம இப்போ மகாராஜா, ராட்சசன், பிச்சைக்காரன் முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் இதிலெல்லாம் நடித்த தம்பி வினோத் சாகர் ஒரு குறும்படத்தை எனக்கு போட்டு காட்டினார். அந்த குறும்படத்தோட பேர் சைனா டீ. அப்போ எங்களுடைய ஸ்டூடியோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தது. நிறைய மொழிமாற்று படங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற நேரம். அப்போ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யாருப்பா எடுத்தது? காளி வெங்கட் கூட அதில் தான் அறிமுகமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரும் தம்பியும் நடிச்சிருப்பாரு. யார் எடுத்ததுன்னு கேட்டால், ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் எடுத்திருக்காரு இந்த படத்தை. பேர் ராம்குமார்னு சொன்னார். அப்படியா, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அந்த தம்பிக்கு ஃபோன் போடுங்கன்னு கேட்டோம். அப்போது அவருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தா ராம்குமார் என்ன சொன்னார், எவ்வளோப்பா எடுத்தீங்கன்னு. 25,000 ரூபாயில் இந்த படம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் பெரிய அளவுக்கு அந்த நேரத்தில் பரபரப்பாகலை. ஆனால் அந்த இயக்குனரோட அவர் படம் எடுத்த அந்த விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. நான் என்ன சொன்னேன், அப்படியா, அதே ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் இதே கதையை இதே மாதிரியான நகைச்சுவையோட உங்களோட ஒரு முழு நீள படமாக எடுத்து தர முடியுமான்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, இல்லைங்க, எனக்கு சினிமா எடுக்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் இல்லை, அதனால நான் கொஞ்சம் அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சினிமா எடுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் காலம் வேகமாக ஓடிடுச்சு. அவர் சிவி குமார் அவர்களுடைய முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கி திரைப்பட இயக்குனர் அறிமுகமாயிட்டார். அப்புறம் ராட்சசன் எடுத்தார், ராம்குமார் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு குறும்படம் ஒருத்தரோட, அதாவது அந்த குறும்படத்தில் நீங்கள் உங்களுடைய முழு திறமையை காட்டினீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட பாதை உங்களுக்கு நிச்சயமா திறந்துடும். அப்படிதான் அவருக்கு திறந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கலைஞர்களுக்கு வெற்றியோட பாதை, திரையுலக வெற்றியோட பாதை திறந்திருக்கு. சினிமாங்கிறது தமிழ் மட்டும் இல்லை, நிறைய மொழிகளில் நல்ல திறமையான இயக்குனர்கள், குறும்பட இயக்குனர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்படி குறும்படம் எடுத்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் வச்சு படம் எடுத்த இயக்குனர்கள் இருக்காங்க. இங்க கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்காரு. தெலுங்குல சாவோ படத்தை எடுத்த டைரக்டர் அவர் ஒரு குறும்பட இயக்குனர் தான். அவர் ஒரு குறும்படம் எடுத்து அந்த படத்தை பிரபாஸ் சாருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போக, அப்போ பிரபாஸ் சாரோட நண்பரும் அவரோட தம்பியும் சேர்ந்து அவங்க யூவி கிரியேஷன்ஸ் மூலமா ரன் பேபி ரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. நம்ம மதி சார் தான் கேமராமேன், அவர் கூட அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அந்த படம் நல்லா போனதுனால தான் பிரபாஸ் சார் உடனே மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த குறும்படம் அப்படிங்கிறது நம்ம லியாகத் அலிகான் சார் சொல்லிட்டு போன மாதிரி விசிட்டிங் கார்டு, உங்களுடைய திறமையை முழுமையாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விசிட்டிங் கார்டு. அதை நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமா நிறைய திரைப்பட வாய்ப்புகளை வாங்கிக்க முடியும். அப்புறம் நம்ம இந்த தொகுப்பாளினி, அவங்க பேச்சு ஒன்னொன்னும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு குறும்படம் மாதிரி தான் இருக்கு. பொதுவாக நம்ம விழாக்கள்ல தொகுத்து வழங்குறதுல ஒரு சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய கவிதைகளையும் நிறைய அர்த்தம் பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்தி தொகுத்து வழங்குவாங்க.
அந்த வகையில அவங்க அழகாவும் இருக்காங்க, ரொம்ப அறிவாகவும் இருக்காங்க, ரொம்ப சிறப்பாகவும் தொகுத்து வழங்குறாங்க. மூவி மேட்ஸ், இந்த மூவி மேட்ஸ் உடைய விழாவுக்கு எங்களை அழைச்சது என்னுடைய நீண்டகால நண்பர் சண்முகர் அவர்கள். அவர் ஜெகநாதன் சார் ஜெகாவை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. நாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இந்த முயற்சிக்கு எங்களாலான ஒரு ஆதரவையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை சொன்னோம். ஆனா உண்மையிலேயே அவர் பேசியிருக்காரு, அவரோட நம்பர் என்னுடைய ஃபோன்ல இருந்தது. அப்புறம் பேசிட்டு வந்தோம். அப்பதான் அவர் நிறைய சொன்னாரு. நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து யார் யாரை போய் பார்க்கறது, தங்களை எப்படி வந்து அவங்க வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறப்போ நாங்க வந்து எல்லாருடைய முயற்சிகளையும் நாங்களே எங்களோட முயற்சியை எடுத்து நாங்க அதை வந்து ஒரு வெப்சைட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு தளமாவோ அதை அமைச்சு கண்டிப்பாக வந்து எல்லா சினிமாக்களையும் வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த ட்ரீம்ஸ் மீடியா, மூவி மேட்ஸ் இவங்களுடைய இந்த முயற்சி மிக சிறந்த முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெறணும். இந்த முயற்சி மூலமாக நிறைய இயக்குனர்கள் வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைக்கணும், நல்ல கருத்துக்களை சொல்லணும். கூடுமான வரைக்கும் சுயசாதி பெருமை பேசுகிற மாதிரியான கதைகளை தவிர்க்கிறதுக்கு நீங்களாவது முயற்சி பண்ணுங்க. மனிதர்கள் மனிதர்களா இணைஞ்சிருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிற மாதிரியான நல்ல கதைகளை எடுங்க. மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதைகளை எடுங்க. நன்றி, வணக்கம். மேடையில் ரொம்ப பேசியெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. திடீர்னு ஜெகன் வந்து பேசி ஆகணும்னு சொன்னதுனால நான் பேசுகிறேன். நாங்கள் நாளை இயக்குனர் என்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 சீசன் பண்ணோம். அதில் ஒரு 35 டைரக்டர்ஸ், அதாவது இப்போ சொன்னாங்க நித்திலன்ட்டு, அது மாதிரி நித்திலன் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து தான் இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலான மகாராஜா படமானாலும் சரி, கார்த்திக் சுப்ராஜுடைய படங்கள் மாதிரி எல்லாருடைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்பர் 1ல் வந்து நிற்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு ரவிக்குமார்ன்ட்டு அவர் பண்ண படங்கள் ரொம்ப நம்பர் 1ஆக ஓடிட்டு இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பெருசாக அந்த காம்படிஷன் வெற்றிகரமாக நடந்து அதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவானாங்க. அதே போல் இங்கே வந்திருக்க ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த மாதிரி நடத்துகிற விழாலெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை காட்டிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படின்றது. பட் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கமர்ஷியலாக தான் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நாளை இயக்குநரில் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக இருக்கும். சோஷியல் எலிமெண்ட்ஸு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோன்னு. இப்போ விஜய் சேதுபதி வந்து நாளை இயக்குநர்லேருந்து தான் வந்தார். அவர் வந்து அப்போது வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அப்போ ஏற்றுருந்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சொன்னார்னா ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் இப்போ தே ஆர் பிகினர்ஸ். இப்போது துவக்கத்தில் வந்து நம்ம வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம டிராஃபிக் இதோ பற்றியோ இல்லை திருநங்கள் பற்றியோ இதை தவிர வேறு எதுவுமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுக்கிறது இல்லை. அதோட மீறி சினிமாவுக்கான நாளைய சினிமாவுக்கு இன்னைய ஷார்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் படத்தை எடுத்து அவங்க வெற்றி அடையணுன்ட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஜெகனுக்கு என்று ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிச்சு விடுகிறேன். ட்ரீம்ஸ் மீடியா நடத்துகிற இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் நம்பிக்கையும் பெருமையும் சேர்க்கும் விதமாக என்னுடைய குருநாதர்
தென்னகத்தின் ராஜ் கபூர் பாக்கியராஜ் சார் அவர்கள் ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கணும். எனக்கு முன்னாடி பேசின அனைவருக்கும், அங்கே சண்முக சுந்தர் வந்திருக்காரு, கலைமாமணி பிரபாகர் சார், தயாரிப்பாளர் ஏற்க ராஜராஜா, வரலட்சுமி மேடம், கேமராமேன் ஆதி உட்பட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து வின் பண்ண போகிறவங்களையும் அவங்களையும் பாராட்டுறதுக்கு எங்கள் டைரக்டர் வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க. இதில் நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்காம போயிடும், நம்ம செலக்ட் ஆகாமல் போயிடும்ன்றவங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் பேசலான் இருக்கேன். ஒரு கவிதை போட்டியில் மகாகவி பாரதியார் கலந்துக்கிட்டார். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவருக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கோ கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது பரிசு வாங்கின மகாகவி பாரதியார் தான் நமக்கு தெரியுது. முதல் பரிசு வாங்கினவர் யாரோ ஒருத்தர், ஒரு யாருன்னு நமக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, அது மட்டுமே நம்மளுடைய அடையாளம் யாரும் முடிவு எடுக்க வேண்டாம். சில இடத்துல கிடைக்கும், அதோட தொடர் முயற்சி அடுத்த இடத்துல கிடைக்கும். ஒரு தடவை சார்லி சாப்ளின் வந்து அவருடைய 3வது மனைவி ஓனா அவங்களோட ஒவ்வொரு நாடாக சுற்றுப்பயணம் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட பேனர் சார்லி சாப்ளின் வச்சுருந்தாங்க ஒரு கண்ட்ரியில். சார்லி சாப்ளினுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இன்னும் இவ்வளோ பேனர் நமக்கு வச்சுருக்காங்களே. உடனே அவங்க ஒய்ஃப் அவரை கேட்டாங்க, என்னங்க இங்கே வர்றது நீங்கள், நான் கூடவே இருக்கிறேன், எனக்கே தெரியல, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? இல்லை, நான் யாருக்கும் சொல்லலையே. இன்னும் சொல்ல போனால் சார்லி சாப்ளின் அடையாளம் தெரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இருந்தார். என்ன விஷயம்னு பார்த்தா, கலைவாணர் அரங்கம் மாதிரி அங்கே ஒரு பெரிய அரங்கம். இங்கே எப்படி உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாங்கிற மாதிரி யார் அடுத்த சார்லி சாப்ளின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ அந்த கண்ட்ரியில் நடக்குது. அதுக்காக எல்லா இடத்துலையும் சார்லி சாப்ளினுடைய படங்கள் வச்சிருக்காங்க. உடனே சார்லி சாப்ளினுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, நமக்கு இவ்வளோ இதெல்லாம் வச்சுருக்காங்களே. உடனே அவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, வாங்க நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்ட்டு மக்களோட மக்களாக சார்லி சாப்ளின் தன்னோட ஒய்ஃபோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்தால் அங்கே ஏகப்பட்ட பேர் சார்லி சாப்ளின் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருமே அந்த ஷோ பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து என்ட்ரி போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் உண்மையான சார்லி சாப்ளின் அந்த நிகழ்ச்சியாளர் எல்லார்கிட்ட போயிட்டு அதே மாதிரி நான் ஐ எம் சார்லி சாப்ளின் அப்படின்னு கரெக்ட் இதே மாதிரி போய் ஸ்டேஜில் பண்ணி நம்பிச்சிடுறாங்க. அவர் தான் உண்மையான சார்லி சாப்ளின். அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. திருப்பி மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்டைல்லே போயிட்டு ஐ எம் ரியலி சார்லி சாப்ளின், எக்ஸலண்ட் போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃபை சிரிச்சுட்டு சரி போ அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, எல்லாரோடும் சேர்ந்து அந்த லைன்ல வந்து அவரும் சார்லி சாப்ளின் மாதிரியே நடிச்சு காமிச்சாரு. அவருக்கு 3வது பரிசு கொடுத்துட்டாங்க. அந்த ஜூரியஸ் தப்பு சொல்லல, நடந்த விஷயம் அது. இந்த ஃபெஸ்டிவல்ஸு, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அளவில் வருது அப்படின்னா சண்முக சுந்தர் சாருக்கு தெரியும். நிறைய விஷயம் அவரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து முசோலினி தான் உலக திரைப்பட விழா, திரைப்படங்களை கொண்டாடணுங்கிற விஷயத்தை கொண்டு வந்தவர். அதே மாதிரி சாப்ளினுடைய மூவி மூலமா சினிமா எப்படி பயன்படுத்தணும் அந்த உலகத்துக்கு சொன்னவர் ரஷ்யாவின் காட்ஃபாதரான லெனின். சினிமா இஸ் an injection. We can put medicine or poison. It depends the director. லெனின் சொன்ன வார்த்தை. உயிரை கொல்லக்கூடிய விஷமாவும் இந்த ஊசியை போடலாம், உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும் போடலாம். அது அந்த மருத்துவரை பொறுத்தது. அந்த மருத்துவர் என்று நாம் சொல்லுவது இயக்குனரைன்னு சொன்னார். இந்த சினிமாங்கிற இந்த மீடியாவை எப்படி பயன்படுத்தணும், இதோட ஆளுமை இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு சொன்னவர். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து டாக்குமெண்ட்ரிஸில் வந்து இந்த திரை மூலமாக ஆளுமை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி தொகுப்பாளினி பிரபாகர் சார் சொன்ன மாதிரி, ராஜா சார் சொன்ன மாதிரி ஒரு திறமையான ஒரு விமன் டைரக்டர், அவங்க பேர் லெனி. அவங்க முதலாக ஹிட்லரை வந்து டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணி நிறைய படம் எடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஹிட்லர் ஒரு தடவை கேட்டார், எப்போ பார்த்தாலும் கீழே கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கேன், என்ன
என்ன நேராக வச்சு எடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு தடவை கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆள் உயரம் கம்மி, உங்களை இப்படி இந்த ஆங்கிளில் காட்டும் போது ஜெயஞ்சாண்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி இருந்த குறுகிய படைகளை மிகப்பெரிய படையாக இருக்கிறதா அதை எக்ஸாகரேட் பண்ணி தன்னுடைய டாக்குமெண்ட்ரியில் காமிச்சு ஹிட்லருக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதருங்கிறத திரையில் காமிச்சு முதல்ல பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் பண்ண வச்சவங்க அந்த டாக்குமெண்ட்ரி தான். எந்த டாக்குமெண்ட்ரி வச்சு ஹிட்லர் ஆளுமை செய்தாரோ அதே ஃபிலிம் மீடியா மூலமாக தான் த கிரேட் டிக்டேட்டர்ன்ற படத்து மூலமாக சார்லி சாப்ளின் அந்த ரோலை பண்ணி அதை பைக்காட் பண்ணார். இந்த மாதிரி இதுக்கான அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு தளம். அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத இவருடைய குருநாதர்லாம் இங்கே பேசும்போது இதுக்கப்புறமும் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சூழலில் படங்களை ஆவணப்படுத்தணும். அந்த இடத்துல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், என்ன டைம் ஆயிடுச்சுன்றாங்க. மகாத்மா காந்தி இறந்த பிறகு ரிச்சர்ட் அட்டன்பரோ வந்தார். அவருடைய உதவியாளராக இருந்த மோகன்தாஸ் அவரை சந்தித்து இவரை பற்றின நான் பயோகிராஃபி இந்தியாவில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக இருந்தால் அப்போவே ஜவஹர்லால் நேரு சந்தித்து இதற்கான எந்த விதமான உதவியும் உங்கள் நாடு எங்களை செய்யணும்னு சொல்லி ஜவஹர்லால் நேருக்கிட்டே ஒரு லெட்டர் வாங்கிட்டார். அப்போ எடுக்கிறாரா இல்லையா, எப்போ எடுத்தாலும் எனக்கு தேவைப்படுறேன்னு அந்த ஜவஹர்லால் நேருனுடைய பரிந்துரை கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் அதன் பிறகு ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தி படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணார். இன்றைக்கும் அது உலக அளவில் பெரிய ஆவணமாக இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நம்ம பணம் போட்டவங்களுக்கு தயாரிப்பாளருக்கு நம்ம பணம் கொடுக்கணும், முதலீடு செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு அடையாளம், ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களுடைய படைப்பு மூலமாகவும் செய்யணும், அந்த பங்களிப்பும் இருக்கணும். அப்படி இருக்கணுங்கிறத நமக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 2014 I met him. அப்புறம் இப்போ என்ன முன்னாடி தான் மீட் பண்ணுறேன் அவரை. எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு நடுவில். அது எனக்கும் தெரில, அவருக்கும் தெரில. இது பாருங்க, இது எப்படி இருக்குது பாருங்க, எனக்கு தெரியல, சொல்கிறது தெரில. அது இப்போ நான் 2 படம் நடிச்சிருக்கிறேன். படம் பேர் 1 to 1, சுதர்சி சாரோட, அனுராக் கஷ்யப்போட, யாஸ் கான் சாரோட. அது ஹோப்ஃபுல்லி 2 மாதம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை முடிச்ச அப்புறமா இப்போ நான் தேசிங் 2 நடிச்சிருக்கேன். அதில் ஒரு நார்த் இந்தியன் வில்லன் நடிச்சிருக்கிறேன். அந்த படமும் முடிஞ்சு போச்சு. ஸோ 3rd படத்துக்கு எனக்கு கேட்டுட்ருக்காங்க, 4th படமும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் டு அனுராக் கஷ்யப் சார். நான் அவர் கூட ஆக்ட் பண்ணும்போது ஃப்ரேம் நல்லா இருக்கு, நீ கொஞ்சம் பாம்பே இப்போ கற்றுட்டு வா அப்படின்னாங்க. சரி சார், நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாம்பே போனேன், 6 months கோர்ஸ் எடுத்தேன், நான் படித்தேன், ஆக்டிங்லாம் கற்றுட்டு தான் வந்தேன். இப்போது அதே மாதிரி சுந்தர்சி சாருக்கும் தேங்க்யூ, விமல் சாருக்கும் தேங்க்யூ, என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ட்ரீம்ஸ் மீடியாவுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை வர வச்சதுக்கு அது ஒரு தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பழைய டைரக்டர், புது டைரக்டர் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிக்கிறேன்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஏதோ பேச வரல, நான் இருக்கிற உண்மையாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஆமாம், சரி சார். ஷார்ட் ஃபிலிம், ஐ லைக் டு ஆக்ட் இன் ஷார்ட் ஃபிலிம் as well. இங்கே வந்திருக்கும் டைரக்டர், ப்ளீஸ் கிவ் me a chance. I will act for you as well. Okay? Yes, I like to act villain role. Okay? எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று நடிக்கிறதுக்கு. I request you all. Okay? So whenever you can call me, I'll be there for you. If you want to take my number, you can take my number as well right now if you want. So please, 8148 000148. Thank you. அனைவருக்கும் வணக்கம். Thank you. இயக்குனர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். திரு பிரபாகர் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ட்ரீம்ஸ் மீடியா Flourish Your Dreams உடைய அடுத்த இனிஷியேட்டிவான மூவி மேக்ஸ் அவார்ட்ஸ் 2024க்கான ட்ராஃபி ரிவீல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ moviemax.com பதிவேற்றம் செய்யப்பட இருக்கிற குறும்ப